பிரசவ காலத்தில் பெண்கள் இறப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதா வெளியாக இருக்கக்கூடிய ஆய்வறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவின்னு சொல்லப்படுற அளவுக்கு மிக சிக்கலான ஒரு விஷயம். 10 மாதங்கள் ஒரு குழந்தையை வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கிறதுக்குள்ள ஒரு பெண் படும் கஷ்டங்களில் வார்த்தைகளை சொல்லிட முடியாது. பெண்ணாக இருந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் புரியும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியா அறிவியல், மருத்துவம், விண்வெளின்னு பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் நிலாவில் கூட கால் பதிச்சிட்டோம், விண்கலனை அனுப்பிட்டோம். ஆனால் பிரசவ காலத்தில் பல்வேறு காரணங்களால் ஆயிரக்கணக்கான தாய்மார்களை, இளம்பெண்களை ஒவ்வொரு ஆண்டும் பறிகொடுத்து வருகிறோம் என்கிற துயரமான ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாக கர்ப்ப காலத்தின் போது அல்லது பிரசவத்தின் போது ஏற்படுற சிக்கல்களால் நிகழக்கூடிய மரணங்கள் மெட்டர்னல் டெத்ஸ், அதாவது மகப்பேறு மரணங்கள்னு சொல்லப்படுது. இந்தியாவில் 2023 மட்டும் தினமும் 52 மகப்பேறு மரணங்கள் பதிவானதா ஐநாவோட சமீபத்திய ஆய்வறிக்கை சொல்லுது. அதுவும் பின்தங்கிய நாடான நைஜீரியாவுக்கு அடுத்த இடத்துல இந்தியா தான் இருக்குதாம். நைஜீரியா நமக்கெல்லாம் தெரியும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, ரொம்பவே ஏழ்மையான ஒரு நாடு. மக்கள்லாம் வறுமையில் இருக்காங்க. அவ்வளோவா வசதிகள் ஒன்றும் இருக்காது. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமாக இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அதிகமாக உயிரிழப்பு நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுக்கடுத்து இந்தியாவில் தான் வருடா வருடம் ஆயிரக்கணக்கான பெண்கள் உயிரிழக்கிறதா வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கை ஒவ்வொரு இந்தியருக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெண்ட்ஸ் இன் மெட்டர்னல் மார்டாலிட்டி 2023 இந்த தலைப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையில் நைஜீரியாவில் 2023 ஆண்டில் 19,000 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவிலையும் ஒரு நாளைக்கு 52 பெண்கள் உயிரிழந்திருக்கிறதா அந்த ஆய்வறிக்கை சுட்டி காட்டுது. அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு நைஜீரியாவில் உயிரிழந்திருக்கக்கூடிய 19,000 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைக்கு சமமான பெண்கள் இந்தியாவிலையும் உயிரிழந்திருக்காங்களாம். WHO, யூனிசெஃப், UN பாப்புலேஷன் ஃபண்ட், வேர்ல்டு பேங்க் இந்த சர்வதேச அமைப்புகள் எல்லாம் இணைந்து தயாரித்த இந்த ஆய்வறிக்கையில் உலக அளவில் 28.7% மரணங்களோடு நைஜீரியா முதலிடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் மொத்தமே 3 நாடுகளில் தான் அதிகபட்சமாக 10,000க்கும் அதிகமான மகப்பேறு மரணங்கள் பதிவாகி இருக்கு. காங்கோ, பாகிஸ்தான், இந்தியா. உலக அளவில் இந்த 4 நாடுகளையும் சேர்ந்து மொத்தமாக 47%, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மகப்பேறு மரணங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகங்கிறதுனால இப்படி அதிகமாக தெரியுதான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு கம்பேரிசனுக்கு மக்கள் தொகை நம்மோடு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சீனாவை எடுத்துக்கிட்டால், சீனாவில் 2023 1400 மகப்பேறு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. 2000 ஆண்டில் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டெத் இந்தியாவில் 1,362,000 இருந்திருக்கு. 2023 80 பேராக அது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 78% குறைவு. இதையும் நம்ம சீனாவோடு ஒப்பிட்டா 2000 ஆண்டு அங்கே 56 இருந்திருக்கு. 2023 வெறும் 16 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது 70% குறைவு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது அத்தியாவசிய மருத்துவ வசதிகள் கிடைக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக 2000 to 2023 இந்த 23 வருஷத்தில் உலக அளவில் பொதுவாக 40% மகப்பேறு மரணங்கள் குறைஞ்சிருக்குன்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஆனாலும் இப்போ உயிரிழப்பு விகிதம் கவலை கொள்ளத்தக்க வகையில் இருக்கிறதுக்கு மனிதாபிமான நிதி உதவிகள் குறைஞ்சது தான் காரணம்னு சொல்லப்படுது. உலகின் பல நாடுகளுக்கு நிதியுதவி கிடைக்காமல் போனதுனால தான் மகப்பேறு வசதிகள், சிசு பராமரிப்பு, குழந்தை ஆரோக்கியம் போன்றவற்றிற்கெல்லாம் உரிய முக்கியத்துவம் கிடைக்காமல் போச்சு. அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகளோட விநியோகமும் தடைபட்டு இந்த மாதிரியான ஒரு நிலை உலக அளவில் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக போர் சூழல் நிலவக்கூடிய நாடுகளில் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேல், பாலஸ்தீனம், ரஷ்யா, உக்ரைன் நாடுகளுக்கிடையே ரொம்ப காலமாக போர் போய்கிட்டு இருக்கு. இந்த இடங்களில் மகப்பேறு மரணங்கள் மிக அதிகமாக இருக்கிறதா சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது, அதை தடுக்க முடியும் அப்படின்னாலும் உலக நாடுகளில் பிரசவம் இன்றைக்கும் ஆபத்தான ஒன்றா தான் இருக்குன்னு WHO இந்த அறிக்கை சொல்லுது. இந்த மகப்பேறு மரணங்களுக்கெல்லாம் 4 முக்கிய காரணங்களை இந்த அறிக்கை சுட்டி காட்டியிருக்கு. 1, பிரசவத்திற்கு பிறகான இரத்தப்போக்கு. கர்ப்பத்தின் போது ஹை பிபின்னு சொல்லப்படக்கூடிய உயர் இரத்த அழுத்த கோளாறு. 3வது, கர்ப்பத்தின் போதோ பிரசவத்தின் போதோ அல்லது பிரசவத்திற்கு பிறகோ ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நோய் தொற்று. 4வது, பாதுகாப்பற்ற முறையில் செய்யக்கூடிய கருக்கலைப்பு. இந்த 4ம் தான் மகப்பேறு மரணங்களுக்கு மிக முக்கிய காரணங்களாக சுட்டி காட்டப்படுது. இதில் பெரும்பாலானவை தடுக்கக்கூடியவை தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொற்றாத நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு இதை சொல்கிறாங்க. ஹை பிபி இஷ்யூ, நீரிழிவு நோய், கிரானிக் டிசீஸ்னு சொல்லப்படக்கூடிய நாள்பட்ட நோய்கள்.
இதெல்லாம் கர்ப்பத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். பரிசோதனையில ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தா, அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உயிரிழப்பை நிச்சயமா தவிர்த்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா, மிடில் இன்கம், லோ இன்கம் கொண்ட நாடுகளுக்கு அதுக்கான சிகிச்சை வசதிகள் கிடைப்பதில்லைன்னு சொல்றாங்க. ஆரம்ப சுகாதார மையங்கள்ல சிக்கலான கர்ப்பங்களை சமாளிக்கக்கூடிய திறன் இல்லாததும் மகப்பேறு மரணங்களுக்கு மிக முக்கிய ஒரு காரணமா சொல்லப்படுது. ஏன்னா இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் சுகப்பிரசவத்தை மிகச்சிறப்பாக கையாளுறாங்க. ஆனால் அதே நேரம் காம்ப்ளிகேஷன் ஒன்று வரும்போது அதுக்கான மருத்துவர்களோ சிகிச்சை வசதிகளோ அங்கே இருக்கிறதில்ல. பிரசவ வழியில் வரக்கூடிய கர்ப்பிணிகள் கடைசி நிமிஷத்தில் வேறு மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தென் மாநிலங்களில் ஓரளவுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு வசதி உடையவர்கள் இருக்கிறதுனால மகப்பேறு மரணங்கள் குறைவாக இருக்குதான். வட மாநிலங்களில் இயல்பாகவே சமூக பொருளாதார நிலை, குறைவான வருமானம் இந்த மாதிரியான காரணங்களால் ஏழை பெண்கள் பலர் உரிய நேரத்தில் அவசர மருத்துவ வசதிகள் கிடைக்காமல் உயிரிழக்கிறதா ஜசோதரா தாஸ்குப்தா அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.